படிச்சுக்கோமா இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் புரியலையோ சொல்லி தந்துடுவா? ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாமா? அப்படி வாசிங்க. எங்கே நடத்தணும் அன்றைக்கி? வஸ்தகீன்லேருந்து ஆரம்பிச்சோம்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்கள். வஸ்தகீனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. அன்றைக்கி அதான் நடத்தணும் கடைசியாக. சொல்லுங்கம்மா, ஆரம்பிங்க. யார் வாசிக்கிறா? முஸ்தஃபாவா அஜ்மலா? சரி, இன்றைக்கும் வாசிங்கம்மா. நாலுலேருந்து ஃபுல்லாக வாசிப்பாங்க. நீங்கள் பாதி, முஸ்தஃபா பாதி. அப்படி இல்லை, நீங்கள் பாதி அவங்க பாதிமா. முன்னாடி நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இருந்தீங்க, அதுக்காண்டி நீங்கள் மட்டும் வாசிச்சுட்டு இருந்தீங்க. அதான் பிள்ளை வந்துட்டாங்கல்ல, அதனால 2 பேரும். இனிமேல் பாதி பாதி. அப்படியா? பிஸ்மில்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்தஈனு அல்லாஹ்கிட்ட உதவி தேடுங்கள். உத்துலுபு உதவி கேளுங்கள். மானவியா உத்துலுபுல் மஊனத்த அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அங்க இடத்துல அல்லாஹ் மீது வைக்காதீங்கம்மா. பொதுவா வஸ்தஈனு நீங்கள் உதவி தேடுங்கள். அந்த உத்துலுபுல் மஊனத்துனா உதவி, உத்துலுபுனா தேடுங்கள். கரெக்டு தான். அல்லாஹ்வோட உதவி தேடுங்கள். இந்த இடத்துல வந்து இப்படி சொல்றாங்க, உத்துலுபுல் மஊனத்த அலா உமூரிக்கும், உங்களுடைய செயல்கள் மீது உங்களுடைய உதவி தேடுங்கள். எப்படி? தடுத்துக் கொள்வது, வெறுக்கக்கூடிய ஒன்றின் மீது நஃப்ஸை தடுத்துக் கொள்வது. புரிஞ்சமா? சபர்னா என்ன சொல்றாங்க? அல் ஹப்ஸ் லி நஃப்ஸி அலா மா தக்ரஹு, நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அதன் மீது உங்க நஃப்ஸை கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம், தடுத்து வச்சுக்கலாம்ல, அதுதான் சபர். அந்த சபரை கொண்டு உதவி தேடுங்கள். அதுக்கடுத்து தொழுகையை கொண்டும் அந்த சபரி இருக்கலாமா, அந்த சபர் இடத்துல சலாத்தை வச்சுக்கணும். அப்பதான் வாவ் அத்ஃப், உதவி தேடுங்கள். ஒன்று சேர்த்தல், ஒன்று சேர்க்கும். அல்லாஹ்வுடைய மகிமையை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில ஒன்று சேர்க்குவதாக இருக்கும். மஃபரதுஹா, அந்த தொழுகை பற்றி சொல்றாங்க. தொழுகை எப்படிப்பட்டதுன்னு சொன்னாக்க, அல்லாஹ்வுடைய ஷான், அல்லாஹ்வுடைய மகிமையை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையில தான் நினைவு கூறுவதுதான் தொழுகை அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அதிலே ஹதீஸ் வருகிறது, கான இருக்கிறது. இதா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஸ்டார்ட் அப்படி போடுவாங்க. இதா ஹஸபஹு அம்ருன், ஒரு விஷயம், அம்ருனா ஒரு விஷயம், அவர்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் சொல்லி அர்த்தம் சொல்லுமா? ஹஸபன அர்த்தம் திகைப்பா, கலக்கம் ஏற்பட்டால், திகைப்பு ஏற்பட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் கலக்கத்தை ஏற்படுத்தினால், ஒரு விஷயத்தை கலக்கத்தை தொழுகையின் பக்கம் விரைந்து செல்வார்கள். ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது கவலை வந்துச்சுன்னா உடனே தொழுகை போயிடுவாங்க. அப்ப தொழுகை அவ்வளவு முக்கியங்கிறத நமக்கு விளக்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து சொல்லப்பட்டது கீழே மஜ்ஹூல், ஃபேல் மஜ்ஹூல், காலருடைய மஜ்ஹூல் கீழே சொல்லப்பட்டது. நேர்முகமான பேச்சு சொல்லப்பட்டது. இல்லமா, வக்கீல இன்னும் சொல்லப்பட்டுள்ளது என்னன்னா, அல் ஹிதாபு நேர்முக பேச்சு ஆகிறது. அல்லாஹ் வந்து யஹூதிகள்கிட்ட நேரில் பேசுற மாதிரி இங்க என்ன செய்யறான்? பேசுறான். அதான் அல் ஹிதாபு, நேரடியாக நேர்முகமாக பேசுவதாகிறது. யார்கிட்ட? யஹூதிகள்கிட்ட பேசுவதாகிறது. எப்ப? லம்மா ஆக்கஹும், நோவினை தந்த பொழுது. யாரு? அல்லாஹ் நோவினை யூதர்கள் யாருக்கு? ஈமான் கொண்ட மக்களுக்கு நோவினை தந்த பொழுது யஹூதிகள்கிட்ட நேரடி பேசுறான்ல. எப்படியாக? அனில் ஈமானி அஷ்ஷர்ரஹு, ஷர்ரஹு ஈமா வஹுப்ப, மேலும் பிரியம், வஹுப்ப கிடையாது, ஹுப்பு, வஹுப்பு பிரியம் வைக்கிறார்கள். எதை? மனோ இச்சை, ரியாசத்தை
ஷர்னா தான் மனோ இச்சைமா. தலைமை குலத்தை பிரிய வைக்கிறாங்க. அந்த யூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க மனோ இச்சையை கொண்டு என்ன செய்யறாங்க, ஈமான் கொண்ட மக்களுக்கு நோவினை தராங்க. ஒண்ணு, அதனால அல்லாஹ் அவங்கள யஹூதிகள்கிட்ட நேரடி பேசுறான். ரெண்டாவது வஹுப்புர் ரியாசத்தி, தலைமைத்துவத்தை அவங்க விரும்புறாங்க. யஹூதிகள் தலைமையை அவங்க தான் தலைமைத்துவம் வரணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதனால என்ன செஞ்சான், அல்லாஹ் வந்து அவங்களோட நேரமுகமா பேசுற மாதிரி யஹூதிகள்கிட்ட பேசுறான். என்ன சொல்றான், ஏவப்பட்டார்கள். அவர்களும் அது சபுர் ஆகிறது, நோன்பு வைப்பதாக இருக்கும். நிச்சயமா அது உடைக்கும் துண்டிக்கும் மனோச்சை தான். எது அந்த நோன்பு வந்து அதுதான் சபுர் வந்து நோன்பு மாதிரியாம். சபுரு எப்படி நம்மளை கட்டுப்படுத்தணும், நோன்பு எப்படி மனோ இச்சைப்பட்டுமோ அது மாதிரி சபுரும் கட்டுப்படுத்தும் சொல்றாங்க. அதுக்கடுத்து வஸ்ஸலாத், தொழுகை பற்றி சொல்றாங்க. தொழுகையை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, ஏவப்பட்டிருக்கீங்க. என்ன லி அண்ணா நீக்கும், நஃபி செய்யும், அதை நீக்கிறது, பெருமையை நீக்கிறோம். கடினமாக இருக்கும், பெரியதாக இருக்கும், கடினமாக இருக்கும். சகிலம் கடினம், கடினம் கஷ்டமா இருக்கும், கடினமாக இருக்கும். இல்லா தவிர அலல் ஹாசிஈன, பயப்படுவர்கள் மீது தவிர கடினமாக இருக்கும். யார் அல்லாஹ் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் லேசா இருக்கும், மற்றவங்களுக்கு கடினமா இருக்கும். அதை சொல்றேன். வழிபடுவதின் பக்கம் நிம்மதியாக இருக்கிறாங்களே அவங்கள தவிர, அதாவது ஹாஷியின் இருக்குல்ல, அவர்களை தவிர இல்ல, அது ஹாஷியின் பயப்படக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் கடினமாக இருக்கும். அந்த ஹாஷின யாரு, அஸ்ஸாக்கினீன், நிம்மதியாக இருப்பார்கள். எதுல, இலத்தாஅத்தி, வழிபடுவதிலே நிம்மதியா இருப்பாங்க. அவங்க வழிபடும் போது, அல்லாஹ் வழிபடும் போது அப்படி நிம்மதியா இருக்கும் அவங்க மனசு. அப்படிப்பட்டவங்க தான் ஹாஷியின், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவங்க. ஓகேங்களா? இவங்களை தவிர மற்றவங்களும் கடினமா இருக்கும். அதுக்கு அடுத்து அல்லதீன, நினைக்கிறார்கள், உறுதியாக நினைக்கிறாங்க. நிச்சயமா அவர்கள் சந்திப்பார்கள், அவருடைய ரப்பை சந்திப்பார்கள். மறுமையில இருக்கும்போது ரப்பை சந்திப்பார்கள். மேலும் நிச்சயமா அவர்கள் இலேஹி, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவார்கள். ஃபில் ஆகிரத்தி, மறுமையிலே திரும்புவார்கள். அவர்களுக்கு கூலி வழங்கப்படும். அப்ப திரும்பினாக்கா அவங்க என்ன செய்ய, கூலி வழங்கப்படுமே. அப்படிப்பட்ட மறுமையை என்ன செய்யறாங்க, சந்திப்போம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இஸ்ராயேலிய மகன்களே, இஸ்ராயேல் யாருமா, பனி இஸ்ராயேல் யாருமா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க தான் பனி இஸ்ராயேல். ஓகே, பனி இஸ்ராயேல். அதுக்கு அடுத்து நினைவு கூறுங்கள், நியாமத்தி, நியாமத்திலே நினைவு கூறுங்கள். அல்லது எத்தகைய நியாமத் என்றால் அன்னம்து அலைக்கும், உங்களின் மீது நான் நியாமத்து பொழிந்தேனே, அந்த நியாமத்தை நீ நினைவு. எப்படி சுக்கிரை கொண்டு நியாமத்து, நன்றி செலுத்துவதை கொண்டு நியாமத்து நினைவு கூறுங்கள். அலைஹா, அந்த நியாமத்தின் மீது, அந்த நியாமத்துக்கு சுக்ரு செய்வதின் கொண்டு நீங்க நினைவு கூறுங்கள். எப்படியாக, வழிபடுவதில் கொண்டு அந்த நியாமத்தின் மீது சுக்ர் செய்வதை கொண்டு நினைவு கூறுங்கள். புரிஞ்சுல பாயிண்ட், புரிஞ்சுலாமா? நான் கொடுத்த நியாமத்துக்கு சுக்குர் செய்யணும். அதுதான் நான் அதுதான் நீங்க என்ன செய்யுது நினைச்சு பாக்குற மாதிரி. அந்த சுக்குர் எப்படி, எனக்கு வழிபடணும், எனக்கு கட்டுப்படணும், அதுதான் சுக்குர். அப்படி சுக்குரை நீங்க என்ன செய்யுங்க, அந்த நியாமத்துக்கு சுக்குர் செய்யுங்க.
அதை நினைச்சு பாருங்க. ஓ அன்னி ஃபல்லல்துக்கும் நான் உங்களை சிறப்புப்படுத்தினேன். அதாவது ஆபாக்கும் உங்களுடைய தந்தைமார்களை நான் சிறப்புப்படுத்தினேன். அலல் ஆலமீன அந்த உங்களுடைய தந்தையின் காலத்தில் உங்களுடைய தந்தையோடைய அந்த காலத்திலே காலத்தின் அலல் ஆலமீன அகில மக்களை விட உங்களை படுத்தினேன். ஆலமி என்னுடைய உலகம் அவருடைய காலத்துல ஓகேவா அவங்க காலத்துல இருந்த மக்களை விட அந்த பனி இஸ்ரவேலர்களை என்ன செஞ்சோம் நாங்கள் கண்ணியப்படுத்தணும். அதாவது உங்களுடைய தந்தை மகன் நாங்கள் கண்ணியப்படுத்திருக்கோம் சிறப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து வத்தகோ மேலும் பயப்படுங்கள் ஒரு நாளை பயன் தராத நிலையில் ஒரு நாள் பயன் தராது அந்த ஒரு நாளை பயப்படுங்கள். எதிலே அந்த நாளிலே நஃப்சுன் அன் நஃப்சின் ஷையா ஒரு ஆன்மா வந்து இன்னொரு ஆன்மாவுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. ஜஸாங்கிறது ஒன்று கூலி கொடுக்கறது, இன்னொன்று பயன் தருவது. இந்த இடத்துல நம்ம நஃப்சுன் அன் நஃப்சின் ஷையா ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த கூலியோ எந்த பயனுமே தராது. அந்த நாள் நீங்கள் பயப்படுங்க. அந்த நாள் எது? கியாமத்து நாள். கியாமத்து நாளாக இருக்கும் அந்த நாள் எது? யௌமங்கிறது அந்த வகுவ யௌமல் கியாமா கியாமத்து நாள். ஏற்றுக்கொள்ளாது. தாவை கொண்டு துக்குபோதும் சொல்லலாம், வலா துக்குபோதும் சொல்லலாம், யாவை கொண்டு வலா இக்குபோதும் சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம்ன்றாங்க. பரிந்துரை எந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்களுக்கு எந்த ஒரு ஷஃபாத்தும் இல்லை. பத்துக்குபலோ அவர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். மேல சொன்னது வந்து பொதுவா ஐ லைஸ லஹா ஷஃபாஅத்துன் ஓகேவா. அந்த ஷஃபாஅத் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா லைஸ லஹா அந்த இதுக்கு கிடையாது, அந்த நாளுக்கு என்ன செய்யுது? கிடையாது, ஷஃபாஅத்து கிடையாது. என்னது? ஷஃபாஅத்து ஏற்றுக்கொள்ளப்படுவக்கூடியது எதுவுமே கிடையாது. இது பொதுவாக உள்ளது. ஆனால் கீழே சொல்றது ஃப எனவே துக்குபலு ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபமாலனா மின் ஷாஃபிஈன் ஃபமாலனா எங்களுக்கு இருக்குமே அப்படிப்பட்ட ஒன்று. மின் ஷாஃபியின் சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் இருந்து அல்லாஹ் யாருக்கு நசீபு தரானோ அவங்க மட்டும் என்ன செய்வாங்க? சிபாரிசு பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய? அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் நபிமார்கள், சஹாபாக்கள், சுஹதாக்கள், என்னது அது மாதிரி அவுலியாக்கள், அவங்களுக்கெல்லாம் சில அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? சில அவங்களுக்கு விசேஷமான இது கொடுப்பான், சிறப்பு கொடுப்பான். நீங்கள் சிபாரிசு பண்ணீங்கன்னு சொன்னாக்க உங்களுடைய சிபாரிசு நான் ஏற்றுக்குவேன்னு சொல்கிற ஹதீஸ் இருக்கா இல்லையாம்மா? ஒரு ஆலிம் வந்து 40 பேரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. எப்படி? ஒரு ஹாஃபில் வந்து 10 பேரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. இதுதான் ஹதீஸு. அப்போ அவங்களுக்குலாம் அல்லாஹ் விசேஷமாக கொடுக்குற அனுமதி. அந்த அனுமதியை கொண்டு அவங்க சிபாரிசு பண்ணுவாங்க. அந்த சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்பொழுது யாருக்கு என்ன செய்ய முடியாது? சிபாரிசு பண்ண முடியாது. ஓகேங்களா? அதான் சொல்ல வர்றாங்க. அதுக்கு அடுத்து யுஅஹது கிடையாது, யூஹது எடுக்கப்படாது. அதிலிருந்து அந்த நாளிலிருந்து எடுக்கப்படாது. பரிதாரமா எந்த ஒரு பொருளும் எடுக்கப்படாது. பரிதாரமா எந்த ஒரு பொருளும் எடுக்காது. சிபாரிசுக்கு சில பரிகார பொருள் கொடுப்பாங்கல்ல, இந்த வராது. வலாஹும் அவர்கள் இல்லை, அவர்கள் பார்க்கக்கூடியவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாபிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறாங்களே, அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு உதவி செய்யுமா யாருமே அங்க இல்லை. மேலும் நினைவு கூறுங்கள், இது நஜ்ஜைனாக்கும் உங்களை பாதுகாத்தோம். அதாவது ஆபாக்கும் உங்களுடைய தந்தைமார்களை பாதுகாத்தோம். ஹிதாபு பிஹி அதை கொண்டு நேர்முகம் பேச்சாகிறது. ஓகேவா, அதை கொண்டு நேர்முகம் பேசுவதாக இருக்கும். ஓகேவா, இது நஞ்சை நாக்கும் உங்களை பாதுகாத்தோம். அல்ல நேரில் பேசலாம், நேரடியே பேசுகிற மாதிரி இருக்குது. உங்களை பாதுகாத்தோம் அப்படின்னு அர்த்தம். வல் ஹிதாபு நேர்முக பேச்சாகிறது பிஹி அதை கொண்டு.
இது நஞ்சைனாக்குங்கிறது நேரடியாக பேசுகிற மாதிரி அல்ல பேசலாம். என்னது? வபிமா பஅதஹு, அதற்கு பின்னால் இருந்தார்களே அப்படிப்பட்ட ஒருவர்கள் ஒன்றை கொண்டு. யாரு? லில் மௌஜூதீன ஃபி ஸமனி நபியினா, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தாங்கல்ல யூதர்கள் நஸ்ரானிகள்லாம், அவங்க அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, அவங்கள்ட்ட பெற்றுக்கொண்டார்கள். அவங்கள்ட்ட அல்ல என்ன செய்யலாம்? நேரடியாக பேசலாம். ஓகேவா? பிமா ஒன்றை கொண்டு அன்அமல்லாஹு அவங்களுடைய தந்தைமார்கள் மீது அல்லாஹ் நியாமத்து பொழிவான். நியாமத்து பொழிந்தானே அந்த ஒன்றை கொண்டு என்ன நேரில் பேசுறாங்க. என்னன்னா உங்களுடைய தந்தைமார்களுக்கு நாங்கள் நியாமத்து கொடுத்தோம் அப்படின்ட்டு நம்ம அந்த யூதர்களுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் சொல்றான், உங்க தந்தைமார்களுக்கு நான் இவ்வளவு நியாமத்து கொடுத்துருக்கேன், அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் நல்லா சொல்றான். ததுக்கீரன் லஹும், அவர்கள் நினைவு கூறுவான். நியாமத்தில் அல்லாஹ்வுடைய நியாமத்தை கொண்டு அவர்களுக்கு நினைவு கூறுவான். எதுக்காண்டி? தாலங்கிறது அங்கதான் நபி நியமத்திலே தாலா, அது அல்லாஹ்வுடைய சிபத்து. லியுமினு, அந்த மக்கள் ஈமான் கொள்வதற்காக இதை என்னால நினைவு கூறுறான். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். சென்டென்ஸ் வாசிங்க. மின் ஆலி ஃபிரௌன, குடும்பத்தில் இருந்து உங்களை பாதுகாத்தோம். மேலே வந்துட்டோம். இது நஞ்சை உங்களை பாதுகாத்தோம். யார்கிட்ட இருந்து? மின் ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய குடும்பத்திலிருந்து உங்களை நான் பாதுகாத்தோம். நீங்க படிமாப்ப, நீங்க படிமா சொல்லுங்க. இது நஞ்சை நாக்கும் உங்களை தீங்கழிச்சாங்கல்ல, அந்த ஆளு ஃபிரௌன் என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு தீங்கழிச்சாங்க. அப்படிப்பட்ட ஃபிரௌனுடைய குடும்பத்தில் இருந்து பாதுகாத்தோம். சுவைக்க செய்தல், ரவுக்கு, சுவைக்க வேதனையை வந்து உங்களை சுவைக்க செஞ்சாங்களா இல்லையா? உங்களை சுவைக்க செஞ்சாங்களே, அதை நோவில் செஞ்சாங்களே அப்படிப்பட்ட ஃபிரௌன்கிட்ட பாதுகாத்தோம். எப்படியாக பாதுகாத்தோம். ஜுமலத்து ஹாலி, ஹாலுடைய ஜுமலாவாகிறது. மின் லமீரின் நஞ்சைனாக்கும் என்ற உள்ள இருக்குல்ல லமீர், இது நஞ்சைனாக்கும் உங்களை நாங்கள் பாதுகாத்தோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த ஜுமலா வந்து இது சூ அல் அதாபு, இதுதான் இது ஹாலியா, ஜுமலா ஹாலியா. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து அதாபுலேயே கடினமான அதாபாக மேலே சொல்லிட்டாங்க. எசு மோனக்கும் அவங்க நோவிலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டான்ல. சூ அல் அதாபு, அந்த நோவில் எப்படி வருது? கடுமையான அதாபாக இருந்துச்சு சொல்லி அந்த சூ அல் அதாபுங்கிறது ஹாலு, ஜுமலா ஹாலியான்னு சொல்லுவாங்களே. ஜுமலா இஸ்மியா, ஜுமலா ஃபேலியா, ஜுமலா ஹாலியா, இந்த சூ அல் அதாபு அதுதான் சொல்கிறாங்க. இங்கே வந்து இதுக்கு வந்து இது விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ ஜுமலத்தில் ஹாலு, ஓகேவா? ஜுமலா ஹாலியா, இது சூ அல் அதாபுங்கிறது ஜுமலா ஹாலியா. இதுலேருந்து மின் லமே இது நஞ்சை நாக்கும், நஞ்சை நாக்கு உள்ள லமீருக்கு இது ஜுமலா ஹாலியாவாக கொண்டு வராங்க. அதுக்கடுத்து ஏன்னா பாடம் பார்க்கலையா? எழுதலை பாய்ஷா நீங்களாம் இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சே. ஏமா இப்போ நான் பழைய படத்தையும் நடத்துனாக்க புது படம் நடத்துறது. ஆமாம், பின்னாடி வந்து இதுவரையும் வந்து பாருங்க, மண்ணு செல்வா பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தனா இல்லையா? மண்ணு செல்வா, மண்ணு செல்வா பின்னாடி வருது. மண்ணு செல்வா பற்றி அது என்னென்னா விளக்கம் வருது. கிட்டத்தட்ட 4-5 விளக்கம் சொன்னேன் நான். இந்த சாபி இவங்க அறிவிக்கிறாங்க, இந்த சாபி இந்த கத்தாதர் அலிலாம் இப்படி சொல்கிறாங்க, சுதீர் ரஹமத்தில் இப்படி சொல்கிறாங்க சொன்னா இல்லையம்மா? எதுவுமே எழுதலை. ஏன்? பேனா இல்லை. எங்களை சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது தம்பி ஹூன, அந்த ஆளு ஃபிரௌன் என்ன செஞ்சாங்க? அவங்கள அறுத்தாங்க. ரபாஹு, ஆடு அறுக்கிற மாதிரி மனுஷனை அறுத்தாங்க. ஓகேவா? எப்படிப்பட்ட ஆளை? பயானுக்காக இருக்குது. லிமா கபுலஹு, முன்னாடி சொன்ன வார்த்தைக்கு இது பயானா இருக்குது. ஏன்னா முன்னாடி உள்ள என்ன சொன்னாங்க? மீன் ஆலி ஃபிரௌன் யசூ மூனக்கும், நோவினை செஞ்சாங்க. இன்னொன்று என்ன செஞ்சாங்க? அறுக்கவும் செஞ்சாங்க. யாரை? அபுனாக்கும், உங்களுடைய ஆண் மக்களை, ஆண் பிள்ளைகளை. அபுனாக்குனா உங்களுடைய ஆண் பிள்ளைகளை அறுத்தாங்க. அல் மௌலூதீன, பிறந்த பிள்ளைங்களை அறுத்தாங்க. வ யஸ்தஹியூன, இன்னும் உயிர் வாழ செய்தாங்க.
எஸ் தபுக்கூன பாக்கியாக இருக்க செஞ்சாங்க. பக்கிய எபுக்கா அதான் தபுக்கு எஸ் தபுக்கு ஓகேவா, பாக்கியாக மீதமாக இருக்க வச்சாங்க. நிஸ்ஸாஅக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகளை ஓகேவா. லி கௌலி பாலில் கஹனதி எதுக்காக இந்த காரியம் செஞ்சாங்க, ஆண் பிள்ளையை அறுத்து பெண் பிள்ளையை உயிரோடு விட்டாங்கல்ல, எதுக்கு செஞ்சாங்கன்னா லி கௌலி பாலில் கஹனதி. கஹனத்துனா பூசாரிங்க, கஹனத்துல பூசாரிங்க. பூசாரிங்களில் சிலர்களுடைய வார்த்தைக்காக பூசாரி அந்த கனவு கண்டா ஃபிரௌன் நம்ம சமூகம் சொன்னாலே அன்னைக்கு ஃபிரௌனை வந்து கனவு கண்டா கீழ்த்தட்டு மக்கள் இருந்து யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு நெருப்பு வந்து மேல்தட்டில் உள்ள அழிச்சிட்டு கரிச்சிட்டு போகிற மாதிரி கனவு கண்டு இந்த கனவுக்கு விளக்கு என்னன்னு கேட்கும் பொழுது அப்போ ஒவ்வொருத்தவங்க விளக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பூசாரி என்ன செஞ்சார், இது மாதிரி கீழ்த்தட்டு மக்களில் யாரோ ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பாங்க, அவங்க வந்து கடைசி வளர்ந்து ஆளாகி உங்களையே என்ன செஞ்சிருவாங்க, இப்போ உங்களை உங்களை ஓரம் கட்டிட்டு அவங்க உங்களை ஜெயிச்சிருவாங்க, அவங்கள்ட்ட போர் செஞ்சு உங்களை ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லும் பொழுது தான் ஃபிரௌன் என்ன செய்ய ஆர்டர் கொடுக்குறான். என்ன ஆர்டர் போடுறான், யாருக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறக்குதோ அதையெல்லாம் அறுத்துருங்க, கொலை செஞ்சுருங்க, எந்த வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறக்குதோ அதை விட்டுருங்க அப்படி மாதிரி சொன்னான். கடைசியில் அது சம்பவம் அப்படியே இழுக்கும் ஓகேவா. அப்போ அந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பாங்க. அப்போ தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா அந்த பிள்ளை வந்து பிள்ளைய என்ன செய்ய மாட்டாங்க, அதை அறுக்க மனசு வராது. அதில் என்ன நல்லா விளையாடுறான் தெரியுமா, அதில் நல்ல விளையாட்டு என்னன்னாக்க இந்த ஃபிரௌன் வந்து ஆர்டர் கூட போடுறான்னா எந்தெந்த வீட்டில் ஆம்பளை பிள்ளை பிறக்குது போய் பார்த்து அந்த பிள்ளைய அங்கேயே அறுத்து மோத்தாக்கிடு அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான்னா இந்த ஆர்டர் காப்பி ஆர்டர் கொடுக்குறான் தெரியுமா, மூசா நபியுடைய அத்தாட தான் கொடுக்குறான், மூசா நபியுடைய மாப்பாடு தான் கொடுக்குறான் ஃபிரௌன். இந்த பொறுப்பு உனக்கு தான்ப்பா, நீ போய் பார்த்துக்கண்டு. அவரை ஒவ்வொரு வீடாக பார்க்க போயிட்டாரு. அவர் வீட்டை ஆம்பளை பிள்ளை பிறக்குது, அவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க. மூசா நபி அம்மா வந்து அந்த கொடுக்க மனசு வரல, அவங்கள பாதுகாக்கவேங்கிறது அடுப்புக்குள்ளே வச்சு பாதுகாத்தாங்க. அடுப்பு எரிக்கலை, அடுப்புக்குள்ளே வச்சு பாதுகாத்தாங்க. எப்படியோ கடைசியில் தான் அல்லா அவங்கள்ட்ட பேசும்பொழுது இதில் வரும் துவாஹா சூரா கொஞ்சம் விளக்கமாக வரும். துவாஹா சூராவில் வந்து கொஞ்சம் விளக்கமாக வரும். மூசா நபி வந்து எப்படிலாம் பாதுகாக்கப்பட்டாங்க, அவங்கள்ட்ட அல்லா வந்து அவங்கள்ட்ட அம்மாட்ட பேசுகிறாங்க, நீங்கள் வந்து அந்த பிள்ளைய வந்து ஒரு பெட்டியில் வச்சு என்ன செய்யுங்க, கடலில் போடுங்க, நைல் நதியில் போடுங்க, அது உங்களுக்கும் எனக்கும் எதிரியாக இருக்கிற ஃபிரௌன்ட்டே போகும் அப்படின்னு அல்லா சொல்கிறான். எந்த அம்மாவை ஒத்துக்குவாங்களா, பிள்ளைய வந்து குளிர் வரக்கூடாதுன்னு கையில் க்ளோஸு, காலில் க்ளோஸு, எல்லாம் காதில் க்ளோஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைக்கு குளிர் தாங்காதுங்கிறதுனால. ஆனால் குளிருடைய மொத்த இடம் எது, கடல், நைல் நதி, அதில் தூக்கி போடுங்கிறான். அப்போ அல்லாஹ் சொன்னால் உண்மை, அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கும் எனக்கும் எதிரியான அந்த ஃபிரௌன் தான் போகும், நீங்கள் பயப்படாதீங்க, நான் பிள்ளைய பாதுகாக்கிறது என் கடமைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அந்த அம்மாவோட ஈமான் நம்பிக்கை, அல்லாஹ் சொன்னால் உண்மையாக தான் நடக்குங்கிறத முழு நம்பிக்கையோடு ஒரு பெட்டி மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அந்த அப்படியே என்ன செய்யுது, அலையை அடித்து கடைசியில் ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு போகுது. அரண்மனை வாசலில் அந்த அவங்க ஓரத்தில் நிற்கிது, கடலில் வந்து ஓரத்தில் நிற்கிது. அப்போ அவங்கள்ட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் மீன் பிடிக்கவோ எதுக்கோ என்ன செய்கிறாங்க, கடலுக்கு போகிறாங்க. என்னடா பெட்டி புதுசாக சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க, குழந்தையா இருக்குது. எடுத்துகிட்டு ஒடியாந்துட்டு ஃபிரௌனுடைய மனைவி யார், ஆசியம்மா, அவங்க முஸ்லீம் ஆகிட்டாங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரசூலுல்லாவோட நிக்கா பண்ணுவாங்களா, ஹதீஸ் தெரியுமா, ஆசியம்மா நாளைக்கு சரதாலேசம் சொர்க்கத்தை நிக்கா பண்ணுவாங்க ஆசியம்மாவை ஓகேவா. ஏன்னா ஃபிரௌன்ட்ட அவங்க ரொம்ப கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் வெற்றி நாளைக்கு நபிகள் சல்லல்லாஹு என்ன செய்வாங்க, நிக்கா பண்ணுவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம எங்கள் உஸ்தாமா துவா செய்வாங்க, அல்லாஹ்வே நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் நாயகத்துக்கு நடக்கிற நிக்காகளை விருந்து உபசரிப்பில் எங்களையும் சேர்த்துக்கையா அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க எங்கள் உஸ்தாத்மார்கள். நம்மளும் இன்ஷா துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய நிக்கா இப்போ உலகத்தில் பார்த்ததே கிடையாது, இல்லை சொர்க்கத்திலே பார்க்கலாம்ல இன்ஷா அல்லாஹ். அல்ல பரக்கத்தை வந்து பாக்கியத்தை நம்ம கொடுப்பாங்க நமக்கு எல்லா மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த ஆசியம்மா ரொம்ப தொல்லையை அனுபவிச்சிருக்காங்க, அதனால தான் அந்த இது அல்லாஹ் கண்ணியம் கொடுக்குறான். ஆனால் ஆசியம்மா துவாவே கேட்டிருக்கிறாங்க, ஃபிரௌனுடைய இதுலேருந்து எனக்கு காப்பாற்றியா அல்லாஹ், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுன்னு சொல்லிட்டு அல்ல துவா செஞ்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாகவும் அல்ல சொர்க்கத்தில் இந்த வாழ்க்கை கொடுக்க போகிறான் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ பாயிண்ட் என்னன்னாக்க ஆசியம்மாவுக்கு இந்த பிள்ளையை கொண்டு வராங்க. பிள்ளையை வந்து கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, வெள்ளைன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிள்ளையை போய் கொல்லணுமா அப்படின்னு மனசு கேட்கல. பிள்ளையை எடுத்துகிட்டு, ஆனால் தன்னுடைய கணவன் வந்து அரசனாக இருக்கிறானே, ஃபிரௌனாக இருக்கிறானே, அவன் சட்டத்தை போட்டிருக்கான். அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, போய் அந்த ஆசியம்மா என்ன செய்கிறாங்க, குழந்தைய கையில் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சு, இந்த பிள்ளை அழகாக இருக்குதுங்க, இந்த பிள்ளையை கொல்ல வேணாங்க, இது நான் அவனை வளர்த்துக்கிறேங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. புருஷன் என்ன செய்கிறாங்க, கணவன் என்ன செய்கிறான், சரி போ அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பிள்ளையை கொண்டு எனக்கு எல்லாம் நம்மளுக்கு கணக்கு வச்சு எல்லாம் ஏற்படுத்தி தரட்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஃபிரௌன் சொல்கிறான், வாய் மூடி இருந்தால் கூட
அல்லாஹ் அந்த பிள்ளையுடைய மூலயமாக அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருப்பான். யாருக்கு? ஃபிரௌனுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருப்பான். ஆனால் ஃபிரௌன் சொன்னான்னா உனக்கு வேணால் கண்ணு குளிச்சா இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டான். நம்ம சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் சில சமயத்தில் கபூலியத்தாயிடும். ஹதீஸ் இருக்கா இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மலக்குகள் ஆமீன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம நல்லதே பேசணும், நல்லதையே அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அப்போ அதில் அந்த மலக்குகள் கூட இருக்கிற மலக்குகள் ஆமீன் சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆமீனை கொண்டு என்ன செஞ்சிடும், நம்முடைய அமல்கள் கபூல் செஞ்சிடும், அது துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகேங்களா? நல்லதாக இருந்தால் நல்லதாக நடக்கும், கெட்டதாக இருந்தால் கெட்டது நடந்துடும். அதுதான் யாரையும் சாப்பிடக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அப்போ என்ன செய்கிறாங்க, ஃபிரௌன் வந்து வாய் மூடி இருந்திருந்தானா அவனுக்கும் ஹிதாயத்து கிடைச்சிருக்கும். ஆனால் வாய் திறந்து எனக்கு கண் குளிச்சு தேவையில்லை அந்த பிள்ளையை கொண்டு, நீனே கண்ணு குளிச்சு பெற்றுக்குன்னு சொல்லவும் தான் அல்லாஹ் அந்த பிள்ளையை கொண்டு ஆசியமாவுக்கு ஈமானம் கொடுத்தான், ஹிதாயத்தை கொடுத்தான். இந்த பிள்ளை அப்படி தான் வளருது. அதுக்கடுத்து இந்த பிள்ளை பசி அழுவுது. அப்போ என்ன செய்கிறாங்க, உங்களோட வேலை செய்கிறவங்கள்ட்ட தாய்மார்களை கூப்பிட்டு பால் குடிக்க சொல்கிறாங்க. எந்த தாய்மார்கள்ட்டையும் பிள்ளை பால் குடிக்க மாட்டேங்குது. அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நம்ம ஊர் இந்த அரண்மனை பக்கத்தில் ஒரு தாய் இருக்கிறாங்க, அந்த தாயை வேணால் கூப்பிட்டு என்ன செய்யலாம், நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க வைக்கலாமான்னு சொல்லும் பொழுது சரின்னு சொல்லி ஃபிரௌன் ஓகேன்னு சொல்கிறான். அந்த அம்மா தான் யாருன்னா மூசா நபியோடைய அம்மா. அவங்கள உள்ளே வர வச்சு அரண்மனையிலேயே உட்கார வச்சு பால் கொடுக்குறாங்க. அந்த புள்ள பால் குடிக்குது. அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு புள்ளண்டு. ஆனால் பிள்ளைக்கு தெரியாதுல்ல, புள்ள கை குழந்தைல்ல, இவங்களுக்கும் தெரியாது இந்த அம்மாவுக்கு தான் பிறந்தது இந்த புள்ளன்னு சொல்லி தெரியாது. வேலைக்கு என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அப்போ ஃபிரௌன் குடும்பம் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேயே பால் கொடுங்கம்மா, இங்கேயே இருந்துங்க, உங்கள் சம்பளம் கொடுக்குறோம், வேணாம் எங்கள் வீட்டிலே நான் பிள்ளைய வச்சு நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அல்லாஹ் வாக்கு கொடுத்தானா இல்லையா, இந்த பிள்ளையை பாதுகாத்து உங்களே திருப்பி கொடுப்பேன்னு சொன்னான். அதே மாதிரி என்ன செய்கிறான் அல்லாஹ், இப்படி போய் வருது திரும்பி. அல்லாஹ் அதுதான் அல்லாஹ்வுடைய விளையாட்டு அது. ஓகேவா? அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு சொல்லும் பொழுது நம்ம முழுசாக நம்பிடணும். அதுதான் ஈமான்தாரிங்களுடைய இது. சரி, ஹைர் பாயிண்ட் இங்கே போயிடுச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே, பெண் பிள்ளையை அண்ணன் கொஞ்சம் பாதுகாத்தான். அதுதான் இங்கே தான் இந்த பாயிண்ட்டுக்கான எடுத்தேன் இல்லையா. கவுலி பாலில் கஹுனத்தி, ஏன் இந்த மாதிரி வேலை செஞ்சால் ஆண் பிள்ளை கொல்ல சொன்னான்னாக்க அந்த பூசாரிங்களுடைய வார்த்தைகள் தான். ஓகேங்களா? அண்ணன் என்ன சொன்னாங்க, லகு அந்த ஃபிரௌன்கிட்ட சொன்னாங்க, இன்னும் மௌலூதன் நிச்சயமாக குழந்தை, இவ்வளவு பிறக்கும், ஃபி பனி இஸ்ராயில் பனி இஸ்ரவேலர்களில் புள்ள பிறக்கும், எக்குனது ஆகும் சபபன் அது ஆகும் லி தஹாபி முழுக்கிக்க, உன்னுடைய ஆட்சி செல்வதற்கு காரணமாக இருக்கும். சபபன காரணமாக இருக்கும். லி தஹாபி செல்வதற்கு முழுக்கிக்க, உன்னுடைய ஆட்சி, முழுக்குன்னா ஆட்சி அரசாங்கம், உன்னுடைய ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் போவதற்கு அந்த பிள்ளை காரணமாக இருக்கும். அது அப்படிப்பட்ட பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு இந்த ஒரு பூசாரி சொன்னதுனால இது மாதிரி செய்யலாம். ஒஃபி தாலிக்கும், இன்னும் இதிலே உங்களுக்கு இருக்கிறது அல் அதாபு, வேதனையும் இருக்குது, அவள் அதாவது இன்ஜா, வெற்றியும் இருக்குது. வெற்றி, பாதுகாப்பு, வெற்றி இருக்குது. ஓகேவா? அதாபு இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. பலா உன் முசீபத்து, வஃபி தாலிக்கும் பலா உன், நிச்சயமாக உங்களுக்கு இதில் இருக்கிறது பலா உன் முசீபத்து இருக்குது, சோதனை இருக்கிறது. இபுத்திலா உன், சோதனையும் இருக்குது. அல்லது இன்ஆமுன், அல்லது அருளும் இருக்கிறது, நிஅமத்தும் இருக்கிறது. இன்ஆமுனா அருள், நிஅமத்து. ஓகேங்களா? இபுத்திலா சோதனை. யார்கிட்டேருந்து இந்த இபுத்திலா? அல்லாஹ் பின் ரப்பிக்கும் அலீம், கண்ணியமான உங்களுடைய ரப்பிடமிருந்து பலா உன், அதாவது சோதனையும் இருக்குது, நிஅமத்தும் இருக்குது, அதாபும் இருக்குது, வெற்றியும் இருக்குது, ரெண்டுமே இதில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்ஆம்னா அருள், நிஅமத்துக்கு இன்ஆம், அன்ஆம் இன்ஆம். ஓகேவா? அன்ஆம இன்இம் இன்ஆமன் மஸ்தர். ஓகேவா? அப்போ அதுக்கடுத்து நம்ம ஒதுக்குரு, நீங்கள் என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள். எதை? இது ஃபரக்னா, நாங்கள் என்ன செஞ்சோம், பிரித்தோம். ஃபலக்னா எதை? பிக்குமுல் பஹ்ர, உங்களுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், கடலை பிளந்தோம், பிரித்தோம். ஓகே, ஃபரக்னா பிறந்தோம், பிரித்தோம். ஃபலக்னா ஓகேவா? பி சபபிக்கு, உங்களுக்காகவே, அல் பஹ்ர கடலை பிரித்தோம். ஹத்தா எதுவரை என்றால் தஹல்து மோஹு, அந்த கடலுக்குள்ளே நீங்கள் நுழையிற வரையிலையும், எப்படியாக, ஹாரிபீன மின் அதுவிக்கும், உங்களுடைய எதிரிகளிலிருந்து விரண்டு ஓடக்கூடிய நிலையில். ஹாரிபீன விரண்டு ஓடுதல், மின் அதுவிக்கும் யாரிடமிருந்து, உங்களுடைய எதிரி யார், ஃபிரௌனோ, ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து நீங்கள் விரண்டு ஓடி அதுக்குள்ளே நுழைந்து விரண்டு ஓடுவதற்காக என்ன செய்யறான், அல்ல கடலை பிளக்கிறான். நாங்கள் பிளந்தோங்கிறோம். பிளந்து அஞ்சைனாக்கும், உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், பாதுகாத்து கொடுத்தோம். மின்னல் கரக்கு, எதிலிருந்து, மூழ்குவதிலிருந்து. கரக்குனா மூழ்குவது. கடலை பிளக்கும் பொழுது கடலில் மூழ்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனால் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துட்டான். நாங்கள் உங்களை பாதுகாத்து மூழ்காமல் உங்களை பாதுகாத்தோம். ஆனால் அகரக்குனா நாங்கள் மூழ்கடிக்க செஞ்சோம். யாரை? ஆல ஃபிரௌன, ஃபிரௌனுடைய குடும்பத்தினர்களை என்ன செஞ்சோம், கூட்டத்தினர்களை மூழ்கடிக்க செஞ்சோம். கௌமஹு,
மஅஹு அவனோட ஃபிரௌனுடைய கௌமையும் மூழ்கடிச்சோம், மஅஹு அந்த ஃபிரௌனையும் மூழ்கடிச்சிடும், ஃபிரௌனோடு கூட்டத்தையும் மூழ்கடிச்சிட்டோம். அன்தும் தந்தரோன் எந்த நிலையில நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடக்குது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது. அதே கடல் தான் இவங்களை அல்லாஹ் பாதுகாத்தா, அவங்கள அல்லாஹ் அழிச்சான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? இலா இன்திபாக்கில் பஹ்ர் கடலுக்கு தோதுவாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி வந்து தோதுவாக இருந்துச்சு அலைஹிம் அவர்கள் மீது. இன்திபாக்லாம் தோதுவாக. தோதுவாக பொருந்தக்கூடிய, இர்த்திபாக்லாம் பொருந்தக்கூடிய அர்த்தமும் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்க, இது இன்னும் நாங்கள் நாங்கள் வாக்களித்தோம் பி அல்ஃபின் என்னது 1000க்கு 1000 வாக்குறுதி தந்தோம். தூனகா அதுக்கு நெருக்கமாக, தூனனாக்க அதுக்கு நெருக்கமாகவும் இருக்குது. இன்னும் அதாவது 1000னா 1000க்கு நெருக்கமாக கூட இருக்கலாம். ஓகேவா? அவ்வளோ வாக்குறுதி கொடுத்தோம். யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 40 லைலத்தன் 40 இரவுகளாக நாங்கள் மூசா நபிக்கு வாக்குறுதி தந்தோம். நுஅதீஹி அதை நாங்கள் தருவோம். இந்த இன்கிலாஇஹா அந்த நாளுடைய எண்டில் முடிவு நேரத்தில் நாங்கள் கொடுப்போம். தௌராத்தை இதை தௌராத்து வேதத்தை கொடுப்போம். எதுக்கு? லி தஅலமு பிஹா அந்த வேதத்தை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. இன்கிலா அப்படின்னா கலாமா முடிகிறது. அந்த ஒரு 40 நாள் சொல்கிறாங்கல்ல, அந்த 40 நாளின் முடிவு நேரத்தில், இன்கிலா முடிவு நேரத்தில், இந்த நேரம், இந்த இன்கிலாயிஹா அந்த 40 நாளுடைய முடிவு நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் தௌராத்து வேதத்தை கொடுப்போம். எதுக்காக? லி தஅலமு அதை அறிந்து அந்த தௌராத்து வேதத்தை அறிந்து பிஹா அந்த தௌராத்து வேதத்தை கொண்டு என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கோங்கிறத நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. சும்ம இத்தஹதுமுல் இஜ்ல இவ்வளவு நியமத்தையும் செஞ்ச பிறகும் எதை எடுத்தீங்க? நீங்கள் காளை மாட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க. இஜ்ல காளை மாடு எடுத்தீங்க இதில் காளை மாடு எடுத்தீங்க. அல்லது எப்படிப்பட்ட காளை மாடு? சாகஹு அதற்கு வால் நீளமாக இருக்கும். சாகனா வால் நீளமாக இருக்கும். அந்த காளை மாட்டுக்கு வால் நீளமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காளை மாடை எடுத்துக்கிட்டீங்க. இத்தகத்தும் காளை மாடை எடுத்துட்டீங்க. சாகஹு அதற்கு வால் நீளமாக இருக்கும். லக்கும் உங்களுக்கு இருந்தது சாமிரி இருந்தால் இலாஹன் கடவுளாக ஆக்கிட்டான். அந்த காலமாடை கடவுளாக ஆக்கிட்டானே, அப்படிப்பட்ட காலமாடை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. மின் பாதிஹி அதற்கு பின்னால், எதற்கு பின்னால்? ஐ பாத தஹாபிஹி மூசா நபி போனதுக்கு பின்னால, இலா மீ ஆதினா நம்மளுடைய குறிப்பிட்ட அந்த இடத்தின் பக்கம் மூசா நபி போன பிறகு வந்த பிறகு என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி காலமாடை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, கடவுளாக எடுத்துக்கிட்டாங்க. வன்தும் லாலிமோன் இப்படி நீங்கள் செஞ்சதுனால நீங்கள் அநியாயம் செய்த மக்களாக ஆயிட்டீங்க. லாலிமுன்னா அநியாயம் செய்யக்கூடியவங்க. பி இத்திஹாதிஹி அதை எடுத்துக்கொண்டதின் காரணமாக, லி வல்இக்கும் நீங்கள் வைக்க வேண்டியதற்காக அந்த இபாதத்தை வணக்கத்துக்காக அந்த காளை மாட்டை வச்சதுக்காக எடுத்ததுக்காக என்ன செஞ்சிட்டீங்க? அல்ல நீங்கள் அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருந்துட்டீங்க. ஃபி கைரி மஹல்லிஹா அது அல்லாத இடத்திலே காளை மாடை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்காமல் கடவுளாக வச்சுட்டீங்கல்ல, அதனால் நீங்கள் அநியாயம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதான் ஃபி கைரி இல்லாத இடத்துல மஹல்னா இடம். ஃபி கைரி மஹல்லிஹா அதனுடைய இடம் அல்லாததிலே வணக்கத்துக்காக அதை நீங்கள் எடுத்துக்கொண்டதால நீங்கள் அநியாயம் செய்த மக்களாக மாறிட்டீங்க. சும்ம பிறகு அஃபௌனா நாங்கள் மன்னித்தோம். அஃபௌனானா நாங்கள் மன்னித்தோம். அன்கும் உங்கள் நாங்கள் மன்னிச்சிட்டோம். மஹவுனா அழித்தோம். மஹவுனா என்னது? மஹா சரதாலிசத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க, மஹா நான் பாவத்தை அழிக்கக்கூடியவனாக இருந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. மஹவுனா நாங்கள் அழித்தோம். துனூபக்கும் உங்களுடைய பாவங்க நாங்கள் அழிச்சிட்டோம். அஃபௌனா மன்னித்தோம். அதுக்கு விளக்கம் என்ன? மஹவு அழித்தோம். ஓகேம்மா? துனூபக்குடைய பாவத்தை மன்னிச்சிட்டோம். எதுக்கு? பிம்பாஜி தாலிக்க இப்படி அநியாயம் செஞ்ச பிறகும் நாங்கள் என்ன செஞ்சோம்? அழிச்சிட்டோம். இத்திஹாது எடுத்த பிறகு இல்லை அல்லக்கும் எதுக்காண்டி? தஷ்குரோன் நிச்சயமாக நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆகணுங்கிறதுக்காண்டி நாங்கள் என்ன செஞ்சோம்? அழிச்சிட்டோம். நியமத்தினா அலைக்கும் உங்கள் மீது எங்களுடைய நியமத்து இருக்குல்ல, அதுக்கான எங்கள் சுக்குர் செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் ஆகணுங்கிறதுக்காண்டி நாங்கள் அழிச்சிட்டோம். இது ஆத்தையினா மூசா கித்தாப இன்னும் நாங்கள் வழங்கினோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த கித்தாபை வழங்கினோம். தௌராத்து வேதத்தை வழங்கினோம். ஒல் ஃபுர்கானையும் வழங்கினோம். ஃபுர்கானா என்னமா? ஃபுர்கானா 7 அதை விளக்குறாங்க. அத்துஃபு தஃப்சீர்
அத்துஃபுன்னு சொன்னாக்க அன்றைக்கி பார்த்தது இன்றைக்கி வந்து அது பழைய படம்ல இதை பார்க்கல. சரி, அத்துஃபுன்னு சொன்னால் அநேகமாக இதாக தான் இருக்கணுமா, இணைக்குதலாக இருக்கும். ஏன்னா அத்துஃபு மௌத்துஃபு சொல்லுவாங்கள்ல, ஒரு வார்த்தை வாவுங்கிறது முன்னாடி சொன்ன வார்த்தையோட பின்னாடி வர வார்த்தை இணைக்கிறது. அப்போ இணைக்கக்கூடியதாக இருக்கும். தஃப்சீருக்கு அதாவது கித்தாபை வழங்கிட்டோம். கித்தாப் எது? ஃபுர்கான், அது தௌராத்து. அதோட ஃபுர்கானையும் கொடுத்தோமா இல்லையா? எதுக்குன்னா அந்த விளக்கத்துக்காக வேண்டி. முகத்திமான்னு சொல்லுவாங்கள்ல, முன்னுரை, பின்னாடி தான் விஷயமே இருக்குது. விஷயத்தில் முகத்திமா என்ன சொல்லுவாங்க, அந்த விஷயம் என்ன சொல்ல போகிறாங்களோ அதிலிருந்து வட்டுருக்கமாக முகத்திமால சொல்லுவாங்க. அது மாதிரி கித்தாபை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபுர்கானையும் கொடுத்துருக்கான், சில ஏடுகளை கொடுத்துருக்கிறான். ஓகேங்களா, சுஹுஃபுகள் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அல் ஃபாரிக்கு அந்த எது கித்தாப் அந்த ஃபுர்கான் என்ன? அல் ஃபாரிக்கு பைனல் ஹக்கி வல் பாத்தில். ஹக்கு எது, பாத்தில் எது, ரெண்டுத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கும். ஃபாரிக்குனா பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கும். அன்னோ வல் ஹலாலு வல் ஹராம், ஹலாலையும் ஹராமையும் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்குமே. அப்படிப்பட்ட ஃபுர்கானையும் என்ன செஞ்சா கொடுத்தான். இல்லை அல்லக்கும் தஹதூன், நிச்சயமாக நீங்கள் ஹிதாயத் பெறுவதற்காக வேண்டி. பிஹி அந்த கிதாப ஃபுர்கானை கொண்டு, மினல் லலாலி அநீதத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், வழிகேட்டிலிருந்து. லலால்னா வழிகேட்டு, வழிகேடு லுல்மத்துனா தான் அநீதம். ஓகேவா, அநியாயம். லலால் சொன்னால் வழிகேட்டில் தானே இருக்கிறாங்க. அந்த வழிகேட்டிலிருந்து இந்த ஃபுர்கானை கொண்டு நீங்கள் நேரு வழி அடையணும், அதுக்காண்டி உங்களுக்கு கொடுத்தோம். இது கால மூசா லி கௌமிஹி, அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌமுக்கு சொன்னாங்க, அல்லதீன எப்படிப்பட்ட கௌமு, அபுதுல் இஜ்ல காளை மாடை வணங்கினாங்கல்ல அந்த கௌமுக்கு சொன்னாங்க, யா கௌமி, என் கூட்டமே, இன்னக்கும் நிச்சயமா நீங்க வலம்தும் அன்ஃபுஸக்கும், உங்களுடைய ஆத்துமாவுக்கு நீங்களையும் அநீதம் செய்து விட்டீர்கள். எதன் காரணமாக? இத்திஹாதிக்கும் இஜ்ல, காளை மாடை நீங்கள் கடவுளாக எடுத்து கொண்டதின் காரணமாக நீங்க உங்களுக்கு அநீதம் இழைச்சிட்டீங்க. இலாஹன், கடவுளாக. ஃபத்தூபு, எனவே நீங்கள் தௌபா செய்யுங்க. இலா பாரிக்கும், பாரின்னா அந்த இடத்துல படைக்கக்கூடியவன், ஹாலிக்கு. ஓகேவா, உங்களை படைச்சானே அந்த படைக்கக்கூடியவன் அல்லாட்ட நீங்கள் தௌபா செய்யுங்க. ஹாலிக்கு உங்களை படைச்சவன்ட்ட மின் இபாதத்துஹி, அவனுடைய அடியார்களிலிருந்து உங்களை படைச்சானே அதை கொண்டு, அதுக்காக. ஓகேவா, அந்த அல்லாட்ட தௌபா செய்யுங்க. எனவே உக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள். அதாவது லி யக்குத்துல், அதாவது லி யக்குத்துல் கொலை செய்யட்டும், அமுரா வைக்கணும். லி யக்குத்துல் பரி ஓ நீங்கினவன் எதில்? அது மின்குமுல் முஜ்ரிம, உங்களிலிருந்து நீங்கினான அவன் கொல்லட்டும். அல் முஜ்ரிம, பாவியை கொல்லட்டும். முஜ்ரிமனா பாவி, அஜ்ரம முஜ்ரிம் இஜ்ராம முஜ்ரிம்னா பாவி. பாவியை அவன் நீங்கின, அந்த சிலை வணக்கம் செய்யாமல் காளை மாட கடவுளாக வணங்காமல் அதை விட்டு நீங்கி இருந்தானே அவன் கொல்லட்டும். அல் முஜ்ரிம, காளை மாடை யார் வணங்கி பாவி ஆகிட்டானோ அந்த பாவியை கொல்லட்டும். பரின்னு சொன்னால் நீங்கினவன். பராஅத்துன் மினன்னார் வருது இல்லை, நரகத்திலிருந்து விடுதலை ஆனவங்க, நீங்கினவங்க. தாலிக்கும், இன்னும் உங்களுக்கு இருக்கிறது அல் கத்லு, எனது அந்த கொலை செய்வதாகிறது இருக்கிறது. ஹைருன் லக்கும், உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இந்த பாரிக்கும், உங்களுடைய பாரியிலத்தில், உங்களுடைய ரப்பிடத்தில் அதுதான் சிறந்தது. பாரினா நம்ம ரப்பு சொன்னோம்ல, மேலே படைச்சக்கூடியவன். அப்போ ஒரு ஆளை காளை மாட கடவுளை வணங்காதவன் வணங்கினவனை கொலை செய்கிறதான் ஹைருன்னு சொல்லி நல்லா சொல்கிறான். அப்பொழுது அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான், உதவி செய்தான். தௌஃபீக் செய்தான். லி ஃபிஅலி தாலிக, அந்த காரியத்தை செய்வதற்காக. ஓகேவா, அப்போ அந்த காரியம் நடக்கும் போது எப்படி இருந்துச்சுங்கிறது சொல்கிறாங்க. அர்சல அலைக்கும் சஹாபத்த சௌதாயின், கருப்பு மேகத்தை உங்களுக்கு அல்லாஹ் அனுப்பினான். இந்த வேலையை செய்ய சொல்கிறான். யார் காளை மாடை வணங்கினாங்களோ அவங்கள கொலை சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டான். உத்தரவிட்டதும் இல்லாமல் அதை அந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் செய்கிறான். கருப்பான ஒரு மேகத்தை அனுப்புகிறான். ஏன் அனுப்புகிறான்னு சொன்னால், அல்லாஹ் யுபுசீர பாதுக்கும் பாலா, ஒருவர் ஒருவரை பார்க்காமல் இருப்பதற்காக. யுபுசீரனா பார்க்காமல் இருப்பதற்காக. ஏன்னா கருப்பாக இருக்குது, ஒன்றுமே தெரியல, முன்னாடி யாரும் தெரியல, கையில் வாழை வச்சு கொல்லணும். அப்போ கொல்ல போகிற நேரத்தில் அத்தா மகனை கொல்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கொல்லுவானா? கொல்ல மாட்டான்.
அல்லது மகன் அத்தாவை கொள்ற மாதிரி சூழ்நிலை வச்சா கொள்ளுவானா? கொல்ல மாட்டான். ஏன்னா பாசம் தடுத்துரும். அவங்க என்ன செஞ்சிருவாங்க? இரக்கம் காட்டிடுவாங்க. அதுக்காண்டி கருப்பு மேகத்தை அனுப்பி நீங்க இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்றான். ஹத்தா எதுவரையிலும் குத்தில மீனுக்கும் உங்களிலிருந்து கொல்ற வரையிலையும் கொல்லப்பட வரையிலையும் எப்படியாக நஹவ சபீன அல்ஃபன் 70,000 பேர் வரையிலையும் கொல்ற வரையில் அந்த கருப்பு மேகத்தை அனுப்பிட்டானா. ஃபத்தாப அலைக்கும் பிறகு தௌபாவை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏற்றுக்கிட்டான். தௌபா ஏற்றுக்கிட்டான். அலைக்கும் உங்களுக்கு மீது தௌபா ஏற்றுக்கிட்டான். கபில தௌபத்துக்கும் உங்களுக்கு தௌபா ஏற்றுக்கிட்டான். இன்னஹு நிச்சயமாக அல்லாஹ் ஹுவ அவன் தான் அத்தௌவாபு தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ரஹீமு கிருபையாளனாக இருக்கிறான். இது குறித்தும் இன்னும் நாங்கள் சொன்னோம். வக்கத ஹரஜத்தும் நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னோம். மூசா நபியோடு என்ன செஞ்சாங்க? வக்கது வெளியேறினார்கள். ஹரஜத்தும் நீங்கள் வெளியேறினீர்கள். மூசா நபியோடு வெளியேறினீர்கள். லீ தாழ்த்ததீரோ எதுக்கு? எப்படியாக? பாவ மன்னிப்பு தேடியவர்களாக. லீ தாழ்த்ததீருன்னு சொன்னாக்க மன்னிப்பு கேட்பதற்காக. நீங்கள் மூசா நபியோடு இந்த கவும வெளியேறணும். எதுக்கு? அல்லாட்ட இலல்லாஹி அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுவதற்காக. மின் இபாதத்தில் இஜில என்னது? காளை மாடை வணங்கியதற்காக அல்லாட்ட தௌபா செய்வதற்காக நீங்க என்ன செய்யுங்க? வெளியேறீங்க, கிளம்புங்க. ஓ சமீத்தும் அவங்க கேட்டாங்க கலாமஹு அல்லாவுடைய பேச்சை கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் மூசா நபிக்கு நீங்க ஒன்னா சேர்ந்து தௌபா தேடி வாங்க சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை என்ன செய்யறாங்க? கவுமு கேட்குறாங்க. யா மூசா. அப்போ மூசா நபியுடைய கவுமு சொன்னாங்க, யா மூசாவே லன்னு மீனலக்க நாங்கள் ஈமான் கொள்ளவே மாட்டோம். லன்னு வந்துச்சுனால பின்னாடி வரக்கூடிய இதை வந்து அந்த சொல்லவே லன் என்ன அப்படிங்கிறது லம் யூ மீன் கூட சொல்லலாம். லம் யூனா ஈமான் கொள்ள மாட்டாங்க, முடிஞ்சிச்சு, மன்ஃபி ஆகிடும். ஆனால் லன்னு வந்துச்சுன்னா நடக்கக்கூடிய காரியம் அதுக்கு நடக்கவே செய்யாதுங்கிறதுக்கு தான் லன்னு கொண்டு வருவாங்க. புரிஞ்சா? ஈமானே கொள்ள மாட்டோம் எதுவரையும் ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரத்தன் அல்லாஹ்வை நாங்கள் பார்க்குற வரையிலும் ஜஹ்ரத்தன் வெளிப்படையாக. ஜஹ்ரத்தன் சொன்னாக்க வெளிப்படையாக கண்கூடாக பார்க்குற வரையிலும். ஈயானன் கண்ணால் நாங்கள் பார்க்க. ஐனுக்கு ஈயானன் வெளிப்படை தான், கண்ணால் பார்க்கறது. ஐனு ஈயான் வெளிப்படையாக பார்க்குறவ நாங்கள் என்ன செய்வோம்? ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிற அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு காரியம் செஞ்சால் அகதத்து சாயிகத்து இடி முழக்கம் உங்களை பிடித்தது. அகத்தும் பிடித்தது உங்களை அஸ்ஸாயிகத்து இடி முழக்கம் இடி சப்தம் வந்துச்சு. பெரிய ஒரு இடி சப்தம். சைஹத்து சப்தம் இடி சப்தம் வந்துச்சு. அப்படி இடி சப்தத்தை பார்க்கும்பொழுது என்ன செய்யாங்க? அதை கேட்டு முத்தும் நீங்கள் மௌத்தாயிட்டீங்க. ஓகேவா? அன்தும் தன்லுரோன் சைஹத்துனா சப்தம். அன்தும் தன்லுரோன் நீங்கள் பார்க்கிற நிலையிலேயே சப்தம். ஃபமுத்தும் அந்த சப்தத்தில் அந்த மௌத்தாயிட்டாங்க. ஃபமுத்தும் அவங்க என்ன செஞ்சாங்க? மௌத்தாயிட்டாங்க. வான்தும் தந்துரும் நீங்கள் பார்த்துக்கிற நிலையில் அவங்க மௌத்தாயிட்டாங்க சப்தத்தினால. மா ஹல்ல பிக்கும் உங்களை கொண்டு ஹல்லுன்னு சொன்னாக்க தீர்வு உங்களுக்கு வந்து தீர்வு தந்தான். அதாவது அந்த தப்பு செஞ்சால் இதான் தண்டனை அப்படிங்கிறத அவங்க கண்ணுக்கூட காட்டிட்டான், தீர்வு கொடுத்துட்டான். சும்ம பிறகு பாசனாக்க உங்களை நாங்கள் எழுப்பணும். அஹையை நாக்கு உங்களை நாங்கள் உயிரோடு எழுப்பணும். பாதி மௌத்திக்கு நீங்கள் மௌத்தா போன பிறகும் உங்களை நாங்கள் உயிர் பெற்று எழுப்ப செய்தோம். இல்லை அல்லக்கும் தஷ்குரோன் எதுக்காண்டி? நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. நியமத்தனா பிதாலிக்க எங்களுடைய நியமத்தை அந்த நன்றி செலுத்துவதற்காக பிதாலிக்க அதை கொண்டு. ஓகேவா? ஓ அல்லல்னா இன்னும் அல்ல என்னென்னா நியமத்தை கொடுத்தாங்க சொல்கிறான். ஓ அல்லல்னா அலைக்கும் கமாம மேகத்தை உங்கள் மீது நாங்கள் நிழலிட செய்தோம், நிழல் கொடுத்தோம். லல்லல்னா நிழல் கொடுத்தோம். அலைக்கு உங்களுக்கு கமாம மேகத்தை. சத்தருனாக்கும் உங்களை நாங்கள் மறைத்தோம். சத்தர்னா நாங்கள் மறைத்தோம். பிஸ் சஹாபி மேகத்தை கொண்டு. எப்படிப்பட்ட மேகம்? ரகீக் மிருதுவான மென்மையான மேகத்தை கொண்டு, கடினமான மேகம் இல்லாமல் மென்மையான மேகத்தை கொண்டு அவங்க அப்படியே மறைச்சோம். எதிலிருந்து? மின் ஹர் ஷம்ஸு சூரியனுடைய உஷ்ணத்திலிருந்து. ஹர்னா உஷ்ணம், வெப்பம். ஹருனா உஷ்ணம், வெப்பம். சூரியனுடைய வெப்பத்திலிருந்து மிருதுவான மேகத்தை கொண்டு அவங்க நாங்கள் மறைச்சோம். எதில்? தீஹுன்னு ஒரு இடம். ஓகேவா? தீஹுக்கு சொல்ல போனால் வனப்பகுதின்னு சொல்லுவாங்க. வனப்பகுதி, வனாந்தர பகுதி இருக்குல்ல, அதுக்கு தான் தீகுமாங்க. அந்த இடத்துக்கும் தீகுன்னு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த தீகுங்கிற இடத்துல சூரியனுடைய உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் உங்களுக்கு மேகத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க? நாங்கள் கூட பிடிச்சோம், மறைச்சோம். அன்சன்னா அலைக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் சும்மா இருக்கலை, மறைச்ச மட்டும் இல்லை,
உங்களுக்கு நாங்கள் இறக்கணும், ஃபீஹி அந்த தீகளை இறக்கணும், அல் மன்னா வசல்வா, அல் மன்னி வசல்வா, மன்ன வசல்வா, மண்ணையும் சல்வாவையும் என்ன செஞ்சேன் உங்களுக்கு இறக்கணும். மண்ணு சல்வானா என்னங்க தான் அன்றைக்கி விளக்கம் கொடுத்தேன். அந்த விளக்கத்தை படிச்சிங்களா? கீழே ஹாஷியர் படிச்சிங்களாம்மா? என்ன மண்ணுனா என்ன? மண்ணுனா மண்ணு, சல்வானா சல்வா. கீழே படிக்க தேனு மாதிரி இருக்கும், பாலை விட வெள்ளையாக இருக்கும், தேனை விட தித்திப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மதுரமான ஒரு உணவு. அது வந்து காலை நேரத்தில் தான் கிடைக்கும். அதுக்காண்டி சுபு ஆமாம் அதில் விளக்கம் வந்துச்சா இல்லையா? நிறைய விளக்கம் வந்துச்சா. கத்தாது ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. அது மாதிரி முஃபஸ்ஸிரீன்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தையை சொன்னாங்க. அது மாதிரி சுதி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அதில் மொத்தம் என்ன, அது ஒரு தேனு மாதிரி இருக்கும், பார்க்க வெள்ளை, பாலை விட வெள்ளையாக இருக்கும், தேனை விட தித்திப்பாக இருக்கும். அது அவங்களுடைய மரத்தில் வந்து விழுவும், மேலேருந்து மரத்துலேருந்து விழுவும். அது எப்போ? காலை நேரத்தில் தான் விழும். ஃபஜர் உதயமானதுலேருந்து சூரியன் உதயமாகக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த உணவு கிடைக்கும், மண்ணுங்கிற உணவு. ஓகேவா? அந்த மண் உணவை எடுக்கிறதுக்காண்டி காலையில் வருவாங்க. அந்த நாளில் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய பழக்கமாக இருக்குது. மரத்தில் விழுதுலமா வானத்திலிருந்து அல்ல மண்ணுங்கிற உணவை இந்த யாருக்கு பனி இஸ்ராயீல் மக்களுக்காண்டி இறக்குறான். அப்போ என்ன செய்வாங்க, அந்த உணவு வந்து மரத்தில் வந்து கிடைக்கும். அந்த உணவை காலை நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க, அதிகாலை பொழுதை போய் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அன்னைக்கு எவ்வளோ தேவையோ வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த எவ்வளோ நேரம் இருக்கும்? டெய்லி இருக்கும். அது எவ்வளோ நேரம் இருக்கும்? ஃபஜர் உதயமானதுலேருந்து சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரம், இடப்பட நேரம் தான். சூரியன் உதயமாச்சுன்னா முடிஞ்சு கிடைக்காது. இப்படிலாம் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து வசல்வா, அதான் ஹுமா அது துரஞ்ச மீன் சொன்னால் ட்ரை ஃப்ரூட்டு. துரஞ்ச மீனுங்கிறது ட்ரை ஃப்ரூட்டு. காஞ்ச ட்ரை ஃப்ரூட் நம்ம காஞ்ச கனிகளா, காய்ந்த கனிகள் தமிழில் சொல்கிறது, அந்த காய்ந்த கனிகள் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஷை உன் அது ஒரு விஷயம். யஷ்பஹு ஒப்பாக ஆகும். யஷ்பஹுனா ஷிபுஹு ஒப்பாகும். அல் அஸ்லுல் அபியல் வெள்ளை தேனுக்கு ஒப்பாகுமா. மண்ணுங்கிறது வெள்ளை தேனுக்கு ஒப்பாகக்கூடிய ஒரு பானம். வக்கீல இன்னும் அந்த பானத்துக்கு சொல்லப்படும் ஹுவ. அந்த மண்ணுனா என்ன? ஹுவ அதுதான் என்னது? வெள்ளை தேனு தான். மண்ணுனாலும் வெள்ளை தேனு தான் அப்படின்னு சொல்ல ஒரு கவுல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓ தொயிர். சல்வானா என்ன? தொயிர் பறவை. அசுமானி காடை பறவை. சுமானினா காடை, காடை பறவை. பி தஹ்ஃபீஃபில் மீமி, மீமை வந்து லேசாக சொல்லணும். சும்மானின்னு சொல்லக்கூடாது. சுமானி, சுமா நை, நை சும்மா நை தானே, உனக்கு ஜபர் தானே இருக்குது, பத்துக்கு தான் இருக்குது. சுமா நை, சுமா நைன்னு சொன்னால் காடை பறவை. அந்த சுமா நையை கூட எப்படி சொல்லணும்? பி தஹ்ஃபீஃபில் மீமி, மீமை வந்து அழுத்தக்கூடாது, லேசாக சொல்லணும். சுமா ஒல் கசுர், அதை கூட ரொம்ப நீட்டிடக்கூடாது. சுமா நை, அவ்வளோதான். ஹொமரா சுஃபஹா, அது ஓகேவா? நீட்டக்கூடாது. சுஃபஹா சுமானா, சுமானா அப்படி சொல்லக்கூடாது. சுமா நை, அதான். மீமை அழுத்தவும் கூடாது, ரொம்ப நீட்டவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கு இது மண்ணு சொல்லும்போது தான் விளக்கம் சொன்னாங்க. எதுக்கும் என்ன செஞ்சீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓ குல்னா இன்னும் நாங்கள் சொன்னோம், குலு மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் ரிசுக்காக வழங்கினோமே அப்படிப்பட்ட அந்த உணவிலிருந்து நல்லதை நீங்கள் சாப்பிடுங்க. தையிபத்து நல்லது, நல்ல உணவு சாப்பிடுங்க. வலா தத்தஹிரு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எடுத்து வைக்க வேண்டாம், சேமித்து வைக்க வேண்டாம். தத்தஹிர்னா உப்பு சேமிக்க வைக்கணும். உப்பு கண்டம் போடுவாங்கள்ல, அதுக்கும் இது சொல்லுவாங்க. தத்தஹிரு உப்பு கண்டம் போடுவாங்களாம்மா, கறியை, குர்பானி கறியை, அதுக்கும் தத்தஹிர்னு சொல்லுவாங்க. இதுஹார். வலா தத்தஹிரு, நீங்கள் சேமித்து வைக்க வேண்டாம். அப்படி சேமித்து வச்சா என்ன ஆகும்? ஃபகஃபரு நியமத்தை, நியமத்தை நீங்கள் மறுத்துடுவீங்க. அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு கொடுக்குறான் அல்லாஹ். அது நீங்கள் அன்னைக்கு தேவையான எடுத்து சாப்பிடுங்க. ஆனால் நாளைக்கு வேணுமே எடுத்து வைக்காதீங்க. சேமித்து வச்சிங்கன்னா அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நீங்கள் மறுத்தவங்களாம் மாறிடுவீங்க. அப்படி சொல்லியும் கூட வத்தஹரு என்ன செஞ்சாங்க? சேமித்து வச்சாங்க. ஃபகுத்திய அன்ஹும், எனவே அவங்களுக்கு தொட்டும் துண்டிக்கப்பட்டுருச்சு. அந்த நியமத்தை குத்திய துண்டிக்கப்பட்டு விட்டது. ஒமா லலமூனா, நாங்கள் அநியாயம் செய்யவில்லை. பிதாலிக்க, இப்படி நாங்கள் நியமத்தை துண்டிச்சிட்டோம்ல, இதனால் நாங்கள் அநியாயம் செஞ்சோமா? இல்லை, நாங்கள் அநியாயம் செய்யலை. வலாக்கின் கானோ அன்ஃபுஸஹும் யظلمون, என்றாலும் வலாக்கினா என்றாலும் கானோ அவங்க ஆகிட்டாங்க, அன்ஃபுஸஹும் அவர்களுக்கே அவங்களுடைய ஆத்மாவுக்கே யظلمون
அநியாயம் செய்யக்கூடியவளா ஆகிட்டாங்க. லி அன்ன வபாலஹு, நிச்சயமாக அதனுடைய முசீபத் ஆகிறது. எதனுடைய முசீபத்துன்னா அந்த எடுத்து வச்சாங்கல்ல அதனுடைய முசீபத்து அலைஹீம், அவர்கள் மீதே போய் சேரும். வபால் என்னமா? வபால், வபால்மா, வபால்னா முசீபத். லி அன்ன வபால், வாவ் பா அலிஃப் லாம், வபாலுங்கிறது முசீபத்து, பீடை. அல்லாவே, நான் இன்னைக்கு எவ்வளோ நடத்தலாம்னு நினச்சேன் தெரியுமா? இங்கே நடத்தலாம்னு நினச்சேன். இவ்வளோ தூரம் வந்தேன், பார்த்துட்டு வந்தேன். 2 பக்கம் நீங்கள் நடத்தலாம்னு நினச்சேன். கடைசியில் நேற்று நடத்தின படத்தை நீங்கள் முடிச்ச வேண்டியது சொல்லிச்சு. இப்படி இருந்தால் இப்போ நான் அவரே வெளியே போக வேண்டியது இருக்குமா? சரி, அதோட நான் ஞாபகம் வச்சுங்க. பாடம் நல்லா பாருங்கம்மா. சரி, இன்னைக்கு நடத்தின படத்தை நாளைக்கு பார்த்துடுவாங்க. நாளைக்கு இன்னைக்கு பார்த்துட்டு நடத்த வேண்டிய பாடத்தையும் சேர்த்து நான் நடத்த பார்க்குறேன். எக்ஸ்ட்ரா சாட்டர்டே சண்டே மண்டே சாட்டர்டே வந்து